நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில நவம்பர் 15 முதல் 30க்கு இடைப்பட்ட நாட்கள்ல உருவாகக்கூடிய சலனங்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அளவிற்கு சாதகமாக அமைந்து வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் நவம்பர் மாதத்தின் வானிலை எதிர்பார்ப்பு. டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு டிசம்பர் மாதம் இயல்பாக 9 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம டிசம்பர் மாதத்திலும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தோம், வடகிழக்கு பருவமழை ஜனவரி வரைக்குமே நீடித்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. அதன் காரணமா டிசம்பர் மாதங்கள்லையும் தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகளின் தாக்கம் இருக்கும். இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தற்போதைய நிலையில நவம்பர் மாதம் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு, நவம்பரின் பிற்பகுதியில மழைப்பொழிவு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி அக்டோபர் மாதம் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை துவக்கத்துல அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் நீடித்து மழைப்பொழிவு கொடுத்துச்சு.